ஒரு 10,000 பேருக்கு நம்ம முகம் தெரிஞ்சிருக்கு, இது மட்டும் போதும்னு நினைக்காம, அந்த 10,000 பேரை பயன்படுத்தி இதை எப்படி நம்ம காசா மாற்றலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. இல்லை ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான டேர்ம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, மேனிப்புலேட். கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க இன்ஃப்ளூயன்சராக இப்படி தான் மாறுறாங்க. இப்போ காசுன்ற அந்த ஒரு விஷயம், அந்த ட்ராப்பில் தான் அவங்களுமே மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதனால் பாதிப்பு வருது அப்படின்னா அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸையும் எப்படி நல்லது வந்தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி டிமெரிட்ஸும் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி டிவியில் விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த விளம்பரம் இப்படி போடுறாங்களே, இப்படி ஏமாத்துறாங்களேன்னு புலம்புனவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த செல்வாக்கு வந்துருச்சுன்னும் போது தன்னுடைய நிலையை மறந்து நம்ம எப்படி இருந்தோம், நம்மளும் இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக இருந்தோமேன்றதை மறந்து அவங்களும் அந்த எலைட் கிளாஸ் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு நடுவில் ஒரு விளம்பரத்தை அவங்களால பிரிச்சே கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நான் ஒரு காமெடி வீடியோ ஒன்று பார்க்குறேன், ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல். அவங்க கண்டென்ட்டுக்கு நடுவில் ஒரு விளம்பரத்தை ஒன்று வைப்பாங்க. எது கண்டென்ட் எது விளம்பரம்னு பிரிக்க எனக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இதை செய்கிறாங்க, அவங்கள மட்டும் தான் நான் எதிர்க்கிறேன்னு இல்லை. கார்பரேட்டுக்கும் குளோபலைசேஷனுக்கும் பிறந்த கடைசி குழந்தை இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்போ இந்த குழந்தைக்கு முன்னாடி இன்னும் 3 குழந்தை இருக்குது. முதல் குழந்தை யாருன்னா அரசியல்வாதி, 2வது குழந்தை சினிமா நடிகர்களும் நடிகைகளும், 3வது குழந்தை மக்கள். அப்போ எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 5 வருஷத்துல இது பூதாகரமாக மாறப்போகுது. அப்போ இப்போவே நம்ம அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த 5 வருஷத்துல இதனுடைய எஃபெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். இதில் நான் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு வந்து ஒரு சஜஷன் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சொன்னாலும் நான் வாங்க தயார். நீங்கள் சீட் ஆட சொன்னீங்கன்னா நாளையிலேருந்தே நான் சீட் ஆடுறேன். ரம்மி விளையாடணுமா விளையாடுறேன், கிரிக்கெட்டுக்கு சூதாட்டம் ஆடணுமா ஆடுறேன், அதே மாதிரியே வந்து ட்ரேடிங் பண்ணணுமா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த ப்ரொமோஷன் வீடியோஸை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து விளையாட சொல்லுங்கள். உங்கள் அம்மா விளையாடுற ஒரு வீடியோ எனக்கு வரணும், உங்கள் அப்பா விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு வரணும், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் புருஷன், இல்லை உங்கள் ஒய்ஃபு, இவங்க எல்லாம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சூதாடுறாங்கப்பா, அவங்க 20,000 நேற்று பிட் கட்டினாங்க, 10,000 தோத்துட்டாங்க, 5,000 ஜெயிச்சிட்டாங்க, 5,000 அக்கௌண்ட்டில் இருக்குது, இப்படின்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா, அதாவது எங்களை பாதிக்கப்பட சொல்கிறீங்கல்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். அனுஜ் SHG ஸ்கிராட்ச் ஃப்ரீ டைல்ஸ். நோ மோர் ஸ்கிராட்ச், நோ மோர் டென்ஷன். உங்களோட வீடியோஸ் பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த ஷோவில். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லுவோமே, நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அவங்க வந்து முதல்ல எடுத்தோடனே யாருமே இன்ஃப்ளூயன்சஸாக உள்ளே வரல, கண்டென்ட் கிரியேட்டராக தான் உள்ளே வர்றாங்கல்ல. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்போ நடக்குது அவங்களுக்கு? எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக தான் உள்ளே வராங்க. இப்போ நம்மள மாதிரி அவங்களும் ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறோம், இல்லை இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இது கொஞ்ச நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்க கெயின் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த ஃபாலோவர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நமக்கு என்ன ஆதாயம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10,000 பேருக்கு நம்ம முகம் தெரிஞ்சிருக்கு, இது மட்டும் போதும்னு நினைக்காம அந்த 10,000 பேரை பயன்படுத்தி இதை எப்படி நம்ம காசாக மாற்றலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான டேர்ம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, மேனிப்புலேட். அதை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட நான் இதை பயன்படுத்துகிறேன், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க கொண்டு வர ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து லைசன்ஸ் இருக்கா, இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் அதுக்கு இருக்கான்றதை பார்க்கணும். அப்படியும் இல்லை, அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னா கூட அந்த ப்ராடக்டுடைய ஓனர் யார், அதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், இதை போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் க்ளோவாக இருக்கும், உங்கள் ஹேரில் வந்து க்ரோத் நல்லா இருக்கும், அப்போ அந்த மாதிரி சொல்லி மக்களை வந்து திசை திருப்புறாங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு டிரான்சிஷனாகவே நடக்குது. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க இன்ஃப்ளூயன்சராக இப்படி தான் மாறுறாங்க. இப்போ காசுன்ற அந்த ஒரு விஷயம், அந்த ட்ராப்பில் தான் அவங்களுமே மாட்டுறாங்க. அது இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதனால் பாதிப்பு வருது அப்படின்னா அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸையும் எப்படி நல்லது வந்தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி டிமெரிட்ஸும் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டாண்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம காலமாக நம்ம மக்களை பார்த்துருக்கோம். சில பேரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருந்திருக்காங்க. மேபி அது வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கலாம், ஒரு நடிகராக இருந்திருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்கலாம், யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். அவங்கள டிவியில் பார்க்குறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அதை வந்து ஆதரித்து அந்த பொருட்களை வாங்க தான் செய்கிறாங்க. அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் பீப்புளாக இருக்கட்டும், ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் ஏன் கேள்வி கேட்கணும் முதல்ல? இப்போ ஒன்றுமே இல்லை தோழர். அதுக்கு ரொம்ப உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ஸ்னு சொல்ல முடியாது, பரம்பரையாக பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது.
பெரிய நடிகர் வீட்டு பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்மள மாரி எளிய மனிதர்களா இருந்தவங்க தான். அவங்களும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிவில விளம்பரத்த பார்த்துட்டு, இந்த விளம்பரம் இப்படி போடுறாங்களே, இப்படி ஏமாத்துறாங்களேன்னு புலம்புனவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, அவங்களுக்கு அந்த செல்வாக்கு வந்துருச்சுன்னும்போது, தன்னுடைய நிலைய மறந்து, நம்ம எப்படி இருந்தோம், நம்மளும் இந்த சமூகத்துல ஒரு ஆளா இருந்தோமேன்றத மறந்து, அவங்களும் அந்த எலைட் கிளாஸ் பீப்பிள் மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ இல்ல ஒரு சினிமா நடிகரோ இத பண்றாங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியல. இவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கிறோன்னு. இதுல ஒரு சின்ன நியாயத்த கூட நம்ம சொல்லலாம். அத ஏத்துக்க முடியும், முடியாதுன்றது 2வது. இப்ப அவங்கலாம் வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு எலைட் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில இருந்திருப்பாங்க. வெகுஜன மக்களினுடைய மார்ஜினலைஸ்டு பீப்பிளினுடைய வலி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்ற ஒரு சின்ன நியாயத்த சொல்லலாம். அத ஆனா ஏத்துக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மள மாரி மிடில் கிளாஸா இருந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ரூ. 100 உடைய வேல்யூ தெரியும். ஆனா அப்படி இருந்து போனவங்க தான் இன்னைக்கு மாரி இந்த மாரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புரமோட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல தான் முரண்பாடு வருது. அப்ப உங்களுடைய மாரல் அண்ட் எத்திக்ஸ் எங்க போச்சு? அப்ப நீங்க இந்த சமூகத்துல இருந்து தானே எவால்வ் ஆயிருக்கீங்க. இப்ப நீங்க முன்னேறிட்டீங்க அப்படின்னு நாங்க சந்தோஷப்பட்டோமே, உங்களுடைய முன்னேற்றம் இத நோக்கி தான் இருக்கான்ற கேள்வி, அந்த ஆதங்கம் தான் எழுது. இப்போ அவங்க வந்து நம்ம பார்க்குறோம் பல ப்ராடக்ட்ஸை வந்து முன்னிறுத்தி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்னும் கீழே இறங்கி நிறைய ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணி 100% கேரண்டி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. நார்மலாக ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ எனக்கு நான் பார்க்கும்போது நான் நம்ப மாட்டேன். நான் இவங்க சொன்னால் இது நல்லா கரெக்டான ப்ராடக்டாக இருக்குமா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு வேண்டான்னு போயிடுவேன்ல. ஆனால் ஏன் அது சில மக்களுக்கு வர மாட்டேங்குது? ஸோ காமன் பீப்புள்ஸு ஏன் அதை யோசிச்சு பார்க்க மாட்றாங்க? அதுதான் தோழர். இப்போ ஒரு விஷயம் வருது. அது கரெக்ட்டான ப்ராடக்ட்டா, அத்தென்டிக்கான ப்ராடக்ட்டான்னு இப்போ உங்களுக்கு தெரியலாம். இப்ப எனக்கு தெரியலாம். இப்ப இங்க இருக்க ஒரு சில பேருக்கு தெரியலாம். இப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு, இப்ப எங்க அப்பா, அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்க்கு நடுவுல வர விளம்பரத்த அவங்களால பிரிச்சே கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நான் ஒரு காமெடி வீடியோ ஒண்ணு பார்க்குறேன். ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலு. அவங்க கன்டென்ட்க்கு நடுவுல ஒரு விளம்பரத்த ஒண்ணு வைப்பாங்க. எது கன்டென்ட், எது விளம்பரம்னு பிரிக்க எனக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ வெகுஜன மக்களால அத எப்படி செய்ய முடியும்? இப்ப இந்த சமூகத்துல எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்களா? எல்லாருமே இன்டெலெக்சுவலா இருக்காங்களா? இங்க யாருமே மேனிபுலேட் செய்யப்படுறது இல்லையா? அப்படி இங்க மேனிபுலேட் செய்யப்படலன்னா, இந்த நாடு எப்பவோ எப்படியோ மாறி இருக்கணும். அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நாள் நடக்கிற மேனிபுலேஷனால தான் இங்க சிஸ்டம் இவ்ளோ மோசமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்ப அப்படி இருக்க மக்கள்ட்ட, நாங்க இந்த மாரி புரமோஷன் பண்றோம். நீங்க உங்க அவேர்னஸோட இத வாங்குங்க. நீங்க இத பத்தி ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்றது, அது எப்படி இருக்குன்னா, ஒரு திருட்டு நடக்குதுன்னா, அந்த திருட்ட குறைக்காம, "நீ ஏன்பா திருட விட்ட? உன்னோட கேர்லெஸ்னால தானே அவன் திருடுனான்." அப்படின்ற மாரி அந்த மாரி ஒரு கேள்வியா இது இருக்கே தவிர, நோக்கம் என்னவா இருக்கணும்னா, ஒரு திருட்டு நடக்குதுன்னா, அந்த திருட்ட தடுக்கணும். அதே மாரி இங்க ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ் நடக்குதுன்னா, ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ தடுக்கணும். திருப்பி திருப்பி அந்த ஒரு விக்டிம் பிளேம்ன்ற அந்த கான்செப்ட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. நீங்க சொல்லும்போது என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. வெகுஜன மக்கள் கண்டிப்பா அவங்களால அத பிரிச்சு பார்க்க முடியாது. கஷ்டம் தான். அவங்களுக்கு நம்ம பின்னாடி நிக்க தான் செய்யணும். வேற வழியே கிடையாது. ஆனா, இப்போ படிச்சவங்க கூட அதுல ஏமாறுறாங்களே! இப்போ வெகுஜனமான ஒரு ஒரு தாயோ, ஒரு தந்தையோ இல்லாட்டி யாரா வேணா இருக்கட்டும். அவங்க வந்து ஒரு அ ஒரு ரம்மி ஆப்ப பார்த்து ஏமாந்து அத விளையாண்டு காச தொலைக்கிறாங்கன்னு பார்த்தா, படிச்சவன் அத விட முட்டாள்தனமா ஒரு பெட்டிங் ஆப்ப பார்த்து ஏமாறுறான். இல்லன்னா ஈஸியா நீங்க வந்து வேலைக்கே போகாம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ பார்த்து ஏமாறுறான்ல. அப்போ படிக்காதவங்க பண்ற தப்ப நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அதற்கான சூழல் அவங்களுக்கு இல்ல. எல்லாம் ரைட். ஆனா படிச்சவன் அந்த தப்பு பண்றான் அப்படின்னா, அப்ப அந்த தப்பு அவங்களுக்குள்ள நெறைய ஊறி போயிருச்சுல்ல. அதுதான் தோழர். இப்ப என்னன்னா, இந்த மாரியான விஷயங்களுக்கு இந்த சமூகம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இத செய்றாங்க. அவங்கள மட்டும் தான் நான் எதிர்க்கிறேன்னு இல்ல. நான் சொன்ன ஒரு வார்த்த தான். கார்ப்பரேட்டுக்கும், குளோபலைசேஷனுக்கும் பொறந்த கடைசி குழந்தை இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்ப இந்த குழந்தைக்கு முன்னாடி இன்னும் 3 குழந்தை இருக்கு. குழந்தை யாருன்னா அரசியல்வாதி. 2வது குழந்தை சினிமா நடிகர்களோ, நடிகைகளோ. 3வது குழந்தை ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். குழந்தை என்ன பண்ணும்னா, அரசியல்வாதி ஒரு கம்பெனி இருக்கு. அது என்ன செய்ய போகுது? இந்த நாட்டுல என்ன அதனால பாதிப்பு இருக்குன்னுலாம் தெரிஞ்சுக்காம, அந்த கம்பெனிக்கு அப்ரூவல் குடுக்கும் குழந்தை. 2வது குழந்தை என்ன பண்ணும்னா, சினிமா நடிகர்களோ, நடிகைகளோ இந்த ஆயில பயன்படுத்துறதுனால தான் நான் ஸ்லிம்மா இருக்கேன். இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிங்கன்னு சொல்லி 2வது குழந்தையான நடிகர்கள் பண்ணும். 3வது குழந்தையான கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இத வந்து நீங்க கலந்து குடிச்சீங்கன்னா தான் உங்களால நல்லா விளையாட முடியும். இதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். சீக்கிரம் வளர்ந்துருவீங்க. ஆமா. இந்த மாரியான விஷயங்கள தொடர்ந்து அத பார்த்து பார்த்து பழகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மேனிபுலேட் ஆன மக்களா தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுமே இருக்காங்க. அப்படின்னும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி குழந்தை. பரிணாம வளர்ச்சியால வந்த கடைசி குழந்தைன்னு சொல்லலாம். இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, கார்ப்பரேட் எந்தெந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்களோ, முக்கியமா பேன் செய்யப்பட்ட ப்ராடக்ட், இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாத ப்ராடக்ட், இதையெல்லாம் இந்த குழந்தை இன்னும் வீரியமா செய்யுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு தான் வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகம்ன்றாங்க. அப்ப அந்த 3 குழந்தையோட கடைசி குழந்தை வீரியம் அதிகமா இருக்கு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு பழக்கப்பட்டிருக்கு இந்த சமூகம். அவங்க சைடுல இருந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸா என்ன சொல்றாங்கன்னா,
இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எங்களுடைய செல்ஃப் வேல்யூ ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி நாளை பண்ண ஒரு தப்பாச்சுன்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, நாங்கள் பண்ணால் கரெக்டாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாமே வந்து ஒரு பொய்யான வாதமா, ஒரு பொய்ய வந்து மெழுகு ஊத்தி அத அழகுபடுத்துனா அது உண்மையா மாறாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய பேரு கெட்டு போயிடும்னு. இப்போ நான் உங்கள சீட்டு விளையாடுங்க தோழன்னு சொன்னேன்னா, நாளைக்கு நீங்க என்ன கண்டிப்பா மதிக்க மாட்டீங்க. வாங்க சூதாடலான்னு சொன்னா, நாளைக்கு நீங்க என்ன கண்டிப்பா மதிக்க மாட்டீங்க. ஆனா வந்து ஒரு ரூ. 10,00,000 ஒருத்தர் தரான். அப்ப நம்ம சொல்லலாமே. அப்ப சொல்லலாம். நாளைக்கு மாத்தி பேசிக்கலாம். அப்படின்ற எண்ணம் வருது இங்க. அந்த ட்ராப்புக்குள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸும் மாட்றாங்க. இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்சரையும் பேசணும். இப்ப காசு குடுக்குறாங்கன்னு நீங்க இத செய்யாதீங்க. அவங்க சொல்ற அதே பாயிண்ட்ட நீங்க உண்மையா நெனச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம ஜெயித்தா நமக்கு காசு வருங்கிற ஆசை மாதிரி அதே ஆசை கண்டிப்பா. இன்ஃப்ளூயன்சருக்கு இருக்கு. அதுதான் ஒரே ட்ராப் தான் எல்லாருக்குமே. எல்லாருமே பாருங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் ரம்மி ஏன் பணம் ஜெயிக்கலாம் காசு வருது. ட்ரேடிங் காசு வரும். இப்ப அந்த ட்ராப்ல தான் மக்கள் மாட்றாங்க. இத ப்ரமோஷன் பண்ணா காசு தருவான்னா இன்ஃப்ளூயன்சர்ஸும் மாட்றாங்க. நான் என்ன சொல்றேன் 2 பேருமே இந்த காசுன்ற விஷயம் ட்ராப்ல மாட்ட வேண்டாம். நீங்க உங்களுடைய இமேஜை காப்பாத்திக்கோங்க. நாங்க உங்கள எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். நீங்க நல்ல ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்க வந்து இந்த மாதிரி காசுக்கு விலை போயிட்டாங்க இவங்க. அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள நீங்க மாட்டாதீங்கன்றது தான் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீங்க சொல்ற மாதிரி. அவங்களுக்கு சோசியல் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய ஆளுமைகளை விட மக்களை சந்திச்சு ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்றதை விட ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஈஸியாக நம்ம வந்து நம்ம கம்பெனியை நல்லா போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை சில கம்பெனிஸ்க்கு வந்ததுனால அவங்களுக்கான ஷேர் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கல்ல. இப்போ இவங்க ரைட் இவங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக இறங்கி எல்லாம் செய்கிறாங்க. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு காசு கிடைக்குதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. மக்கள் இதை எப்படி பிரித்து பார்க்கணும்? மக்கள் இதை வந்து இந்த விஷயத்துக்குள்ள மாட்டாமல் இருக்கணும்னா மக்கள் என்ன பண்ணணும்? மக்கள் வந்து ஒரு 2 வகையா பிரிச்சுக்கலாம். இப்ப இருக்க சோசியல் மீடியால இருக்கக்கூடிய மக்கள வந்து அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பியூர் கன்டென்ட் கிரியேட்டர்ஸா ஒரு சைட பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற கேட்டகரியில ஒரு சைட பிரிச்சுக்கலாம். இந்த 2ம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பக்கூடாது. ஒண்ணு நீ கன்டென்ட் கிரியேட்டரா மட்டும் இரு. இல்ல நீ ஒரு பேஜ் ஆரம்பிக்கும்போது 0 ஃபாலோவர்ஸா இருக்கும்போது, நான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண போறேன் உங்கள. நான் உங்கள மேனிபுலேட் தான் பண்ண போறேன். நான் உங்கள்ட்ட பொருளா தான் விக்க போறேன். சோப்பு, சீப்பு, ஷாம்பு தான் விக்க போறேன். விருப்பம் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் பயோ வைக்கிறாங்களோ அவங்கள மக்கள் ஃபாலோ பண்ணணும். கன்டென்ட் கிரியேட்டர்ஸா உள்ள வந்துட்டு, அதாவது நல்லவன் மாரி முகமூடி போட்டுட்டு வந்துட்டு, நாளைக்கு திருடனா மாற மாரி இருக்க ஆளுங்கள மக்களும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப இந்த ஸ்டாண்ட மக்கள் தெளிவா எடுத்துக்கணும். இதெல்லாம் ஓகே. இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் உடைய ஒரு மைண்ட் செட்லேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ ரைட்டு. இப்போ நேர்மையாக ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு உழைப்பை கொடுக்கும்போது அவனை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. ஆனால் இதை ஜிக்ஸாக் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா இருக்குது. நீங்கள் விரும்புகிறீங்க, அதை லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஃபாலோவை சேர்த்து விட்றீங்க. அப்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உள்ளே வர்றவன் நேர்மையாக இருப்பானா இல்லைன்னா ஜிக்ஸாக் பண்ணணும்னு ஆசைப்படுவான்? இல்ல எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் தோழர். இப்போ இந்த நான் இந்த பேசின அந்த விஷயத்துக்கே இப்போ எனக்கு எதிரான கருத்து வந்துச்சு. விடுங்க இப்போ எனக்கு எதிர் டீம்ல பேசினவங்க ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 2, 3 பொண்ணுங்க பேசியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை நான் ஆதரிக்கிறேன். சந்தோஷம் தான். ஓகே. என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு? என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க ஸ்டாண்டையும் பேசணும். அப்ப நீங்க சொல்ற மாரி எல்லா விவாதத்துக்குமே 2 ஸ்டாண்ட் இருக்கு. அவங்க ஸ்டாண்ட் ஆதரிக்கலாம். அது தப்பு இல்ல. அவங்க சொல்றது என்னன்னா, கமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, "விடுங்க அந்த பையன் பேசிட்டு போறான். லூசு மாரி இருக்கான். ஐ ஸ்டாண்ட் வித் யூ." ஆனா அவங்க பேசின கருத்து ரொம்ப மோசமான கருத்து. அவங்க ஒரு பொய்ய வந்து மழுப்புறாங்க. அதனால இப்ப இந்த கமெண்ட் எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா, அந்த பொண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டா பார்த்து தான் அந்த கமெண்ட் போடப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அழகா இருக்காங்க. இப்ப நீ எதை பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீ எதை சொன்னாலும் நான் நம்புவேன்னு மக்கள் இருக்காங்க. அப்ப அதுவுமே மிகப்பெரிய தப்பு. இப்ப நீங்க என்ன எதிர்க்கலாம். இப்ப நான் லூசா கூட பேசுறேன்னு கூட இருக்கலாம். நான் லூசா இருக்க தயார். ஆனா கருத்தோட கருத்தா தான் மோதணும். இப்ப அந்த இடத்துல வந்து பெண்களை ஆப்ஜெக்டா பாக்குறாங்க இந்த ஆட்களுமே. இப்ப நம்மள மாதிரி இருக்கிற பப்ளிக்குமே ஒரு பெண்களை அப்ஜெக்டிவா பாக்குறாங்கன்னும் போது நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆகும். அப்ப அந்த பிரச்சனையை எதிர்த்து என்ன மாதிரி வேற யாரனா ஒருத்தன் வேற ஏதாவது ஒரு தளத்துல பேச ஆரம்பிப்பான். அப்போ இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப கான்சியஸ்ன்றது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்டயே இருக்கணும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க போறாங்கன்றது அவங்க மேல இருக்க குற்றம்னாலும் நம்ம எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்றோம்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா நான் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். வேற மத்த மாதிரியான அப்ஜெக்டிவான விஷயங்களுக்கு ஃபாலோ பண்றோம்னா அப்போ என்னுடைய மாரல் தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய கண்ணோட்டம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். ஒரு சுய விமர்சனத்துக்கு நம்ம எல்லாருமே உள்ளாகிக்கணும். நீங்க பேசும்போது புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்க வந்து வெறும் சோஷியல் மீடியால டான்ஸ் ஆடுறவங்களையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களையோ மட்டும் நீங்க விமர்சிக்கல. நீங்க வந்து
ஒரு நடிகரையும் அதே தரத்தில் தான் பார்க்குறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனையும் அதே தரத்தில் தான் பார்க்குறீங்க, அரசியல்வாதி அதே தரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக தான் அதை நீங்கள் பேசுகிறீங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா சோஷியல் மீடியா இன்னும் வீரியமாக போக தான் போகுது. மக்கள் இப்போ இருக்கிற 70 வயசு 80 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் அதுக்குள்ளே தான் போய் இருக்க போகிறாங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம்? இப்போ இதில் ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் போட போகிறாங்க, இல்லை ஒரு ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதில் கான்ஷியஸாக இருக்கணும். கண்டிப்பாக என்னதான் அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே அவங்க கொண்டு வர்றது உடஞ்ச பாத்திரமா பித்தளை பாத்திரமா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அவங்க மேலே தப்பு இருக்குது, முதல்ல அவங்க செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாதான் அதை எதிர்க்க முடியும், அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அப்போ தப்புன்றதே தெரியாத நிலைமையில மக்கள் இருந்தோம்னா அப்போ தொடர்ந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ என்னை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ், உங்களை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு என்ன வேலைன்னா இது சம்மந்தமான விழிப்புணர்வு கொடுக்கணும், மக்கள் அப்போ எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 5 வருஷத்துல இது பூதாகரமாக மாறப்போகுது. அப்போ இப்போவே நம்ம அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த 5 வருஷத்துல இதனுடைய எஃபெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். இதில் நான் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு வந்து ஒரு சஜஷன் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சொன்னாலும் நான் வாங்க தயார். நீங்கள் சீட் ஆட சொன்னீங்கன்னா நாளையிலேருந்தே நான் சீட் ஆடுறேன், ரம்மி விளையாடணுமா விளையாடுறேன், கிரிக்கெட்டுக்கு சூதாட்டம் ஆடணுமா ஆடுறேன், அதே மாதிரியே வந்து ட்ரேடிங் பண்ணணுமா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த ப்ரொமோஷன் வீடியோஸை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து விளையாட சொல்லுங்கள். உங்கள் அம்மா விளையாடுற ஒரு வீடியோ எனக்கு வரணும், உங்கள் அப்பா விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு வரணும், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் புருஷன், இல்லை உங்கள் ஒய்ஃபு, இவங்க எல்லாம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சூதாடுறாங்கப்பா, அவங்க 20,000 நேற்று பிட் கட்டினாங்க, 10,000 தோத்துட்டாங்க, 5,000 ஜெயிச்சிட்டாங்க, 5,000 அக்கௌண்ட்டில் இருக்குது, இப்படின்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா, அதாவது எங்களை பாதிக்கப்பட சொல்கிறீங்கல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்களும் பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம். அப்போ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே, இப்போ சூதாட சொல்கிற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அந்த விஷயத்தை செய்வாங்களான்னா தப்பு. அப்போ எங்கள் அப்பா அம்மா செய்யணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த வர இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா அம்மா ஏமாறுறாங்க. என்னடா இது ஒரு இது ஒன்று இருக்காம அதில் போட்டால் காசு வருதாமே, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போது எங்கள் அப்பா அம்மாவை மட்டும்தான் காலங்காலமாக ஏமாறணுமா? அப்போ நீங்கள் அவங்கள மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்ற ஒரு கேள்வி தான் வருது. இப்போ எங்கள் வீட்டில் இப்போது இந்த சோஷியல் மீடியான்றது 18 வயசுக்கு மேலே இருக்க மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதே கிடையாது, குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுது. 14-15 வயசு குழந்தைங்களாம் பப்ஜி விளையாடி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதில் காசை குழந்தைங்க இழக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைங்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மேனிப்புலேட் ஆவாங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஆபத்து கண்டிப்பாக இருக்குது. இன்னும் 5 வருஷத்துல இது இன்னும் ரொம்ப வீரியமாக போக போகுது. அப்போ இது தொடர்ந்து நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸை கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விக்டிம் சைடு நிச்சயமாக நிற்கணும். எந்த ஒரு நேரத்துலையுமே நம்ம தான் சேஃபாக இருக்கணும், அவங்க ஏமாத்த தான் செய்வாங்க, அது அவங்களோட வேலை அப்படின்னு அந்த ஒரு தப்பை வந்து நியாயப்படுத்திடவே கூடாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.